Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இன்னைக்கு பிட்காயின் பிரைஸ் வந்து 98,000ல இருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட வந்து 92,000 வரைக்கும் வந்து பிட்காயின் போச்சு. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து பேனிக் ஆயிட்டீங்க. ஸோ பிட்காயின் அவ்வளோதான் கீழே போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேனிக்கு. ஸோ பிட்காயின் வந்து ஆல்காயின் ஏறாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேனிக் ஆகுறீங்க. நான் திருப்பி சொல்றேன். போன மாசம் வந்து நவம்பர் 10ஆம் தேதி வந்து பிட்காயினோட பிரைஸ் வந்து $74,000 தான் இருந்துச்சு. அங்கேருந்து பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள 35 நாள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 54% 73,000 74,000 இருந்த பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட வந்து $1,08,000 வரைக்கும் போயிருக்கு. கிட்ட 60% வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து அப்பா இருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஒரு 10-12% வந்து கீழே வந்துருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன், ஓகேங்களா? இது கீழே வந்தாதான் அதுக்கப்புறம் அது அங்கேருந்து வந்து உங்களால வந்து மேலே போக முடியும், ஓகேங்களா? அண்டு நான் திருப்பி சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்து 92ல வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இதை நான் போன வெளியில சொல்லியிருக்கேன். அண்ட் லாங் டேர்மா நீங்க சப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வீக், ஸோ இந்த ஸ்டேஜஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 79,000க்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்புறம் வந்து 200 டேல வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் வந்து கிட்ட வந்து 79 இந்த 80 இதுகிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? இதுக்கான இது கீழே போகும் நான் சொல்ல வரல. என்னைய பொறுத்த வரைக்கும் 80க்கு மேல பிட்காயின் இருக்கிற வரைக்குமே வந்து பிட்காயின் வந்து ஒரு புல்லிஷ் ஜோன்ல தான் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ பேனிக் ஆகாதீங்க. அண்டு வந்து டெக்னிக்கலா இப்படி இருக்குல்ல, அண்டு இப்ப மேக்ரோ இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து பிட்காயினை வந்து புல்ரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவோட டெப் சீலிங் இஷ்யூ. ஸோ இதை பத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோ டீட்டெயிலிங்கா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணா மஸ்ட் கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அதுக்கான லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ யூஎஸோட டெப் கிரைசிஸ்ங்கிறது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ எப்பவுமே வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மணியை வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து குளோபல் மணி சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஓகேங்களா? குளோபல் லிக்விடிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் ஃபெட்டுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றதுக்கும் குளோபல் மணி சப்ளை உள்ள வரதுக்கு என்னென்ன சம்பந்தம்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபெட் கம்மி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க முக்கியமா பண்ற விஷயம் என்னன்னு கேட்டா வந்து மணியை பிரிண்ட் பண்ணி அவங்களோட அசட்டை வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஒரு செப்டம்பர் மாசத்துல இருந்து அவங்க கம்மி பண்ணிட்டே தான் இருக்காங்க. விக்ரஸா ரொம்ப கம்மி பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து மணியை வந்து அவங்க பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா 2.2ங்கிறது அவங்களோட டார்கெட்டா இருந்துச்சு. பட் இப்போ 2.7 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கனால வந்து அவங்க வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஃபெட் வந்து அவங்க ஹோல்டிங் வச்சிருப்பாங்க, அதை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சோல்டு பண்ணிட்டே இருக்கனாலதான் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டோட மணி சப்ளை இந்த உள்ள வராம இருக்கு, ஓகேங்களா? சரிப்பா இது எப்பப்பா உள்ள வரும் அப்படின்னு கேட்டா வந்து எப்போ வந்து மணியை பிரிண்ட் பண்ணி அசட்ஸை எப்போ அசட்டு ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஃபெட் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பதான் வந்து குளோபல் மணி சப்ளை M2 மணி சப்ளை வந்து உள்ள வரும். அப்போ குளோபல் லிக்விடிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து அது வந்து ரொம்ப டிமாண்டிங்கான அசட்டு, அப்புறம் வந்து ரிஸ்கான அசட்டு பிட்காயின் எத்திரியத்து மேல வந்து ஃபுல் ஃப்ளோ ஆகி பிட்காயின் எத்திரியும் பெரிய லெவல்ல பம்ப் ஆகும். ஸோ இதான் மேட்ரு. இப்போ வரைக்கும் வந்து ஓகேப்பா, இப்போதைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ட்ரெஷர் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபெட் வந்து கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால வந்து பிட்காயின் பம்ப் ஆகாதுன்னு நீங்க கேட்கலாம். நான் திருப்பி சொல்றேன், ஃபெட் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ சோல்வ் பண்ணிட்டே தான் இருக்காங்க, செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஆனா லாஸ்ட் மே மாசத்துல வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து 60 பில்லியன் பெர் மந்த் வந்து அவங்க வந்து செல் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களோட பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஆனா இப்போ வந்து அதை வந்து 25 பில்லியனா வந்து கம்மி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 55%க்கு மேல அவங்க ஹோல்டிங்கை செல் பண்றதை வந்து அப்படியே பாதிக்கு பாதி வந்து அவங்க வந்து கம்மி பண்ணிருக்காங்க. மே மாசத்துல இருந்து அப்படியே டிராஸ்டிக்கா அவங்க வந்து கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து யூஎஸோட டெப் கிரைசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க கண்டிப்பா வந்து மணியை வந்து பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும். மணியை பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து பாண்ட்ஸையும் ட்ரெஷர் செக்யூரிட்டிஸையுமே பை பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்களால வந்து தவிர்க்க முடியாது. இதை கண்டிப்பா அவங்க பண்ணி தான் ஆகணும். எவ்ரி 4 இயர்ஸ் இதை பண்ணுவாங்க. இது எப்போ அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்பதான் வந்து மார்க்கெட்டோட மணி ஃப்ளோ வந்து இன்ஃப்ளோ ஆகி சீக்கிரமா வந்து உங்களுக்கு பிட்காயினும் இதுவும் சரி பெரிய லெவல்ல வந்து பூம் அடிக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதனால வந்து நீங்க வந்து பேனிக் ஆகி நீங்க வந்து ரொம்ப அப்படியே அப்சஷன் ஆகி டெய்லியும் வந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்து நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டே இருந்து உங்களுக்கு டெய்லி காயின் மார்க்கெட் ஓபன் பண்ணி நான் வாங்கின காயின் வந்து பச்சையா இருக்கா ரெட்ல இருக்கா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க சண்டே அன்னைக்கு ஒரு நாள் பார்ப்பீங்க, ஃப்ரீயா இருக்கும்போது பார்ப்பீங்க, ஈவினிங் 5 மணிக்கு மேல வந்து சண்டே அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மார்க்கெட்டை டிராப் பண்ணும்.
பண்ணுவான், நீங்க உங்க ஆல்காயினை வித்துட்டு வெளியே வருவீங்க, பேனிக் செல் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. இதுதான் நடக்கும். ஓகேங்களா? வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்ச நாள் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சுல, இன்னும் ஒரு 5 6 மாசம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. இதெல்லாம் வந்து குளோபல் மேக்ரோ இஷ்யூஸ், இதெல்லாம் விஷயங்கள். இதெல்லாம் வந்து சடனா இது நடந்தா அது நடந்தா டக்குலாம் நடக்காது. ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸா தான் இருக்கும். பட் அந்த ப்ராக்ரஸோட அந்த அந்த இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். பட் இருந்தாலும் இது 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 வந்து இப்போதைக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து எப்போ வந்து உடைச்சிட்டு வெளியே வருதோ அப்போ வந்து பெரிய லெவல்ல வந்து மார்க்கெட் எல்லாம் வந்து பூஸ்ட் ஆக ஆயிடும். ஓகேங்களா? அண்டு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ரிசெஷன். ஸோ ரிசெஷனை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துடும், அந்த மாதிரி வந்துருங்கிற மாதிரி ஒரு பெரிய பேனிக் வந்து மேக் ஆச்சு. பட் ஜெர்மி போல் வந்து 2008 2020 இதே மாதிரி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிராஸ்டிக்காக கம்மி பண்ணனால வந்து உங்களுக்கு பேங்கிங் ரிசெஷனு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சு. இப்போ ஃபெட்டோட சேர்மன் வந்து இப்போ நான் ஸ்லோவாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவேன்னு சொன்னது வந்து ரிசெஷனே தள்ளி கொண்டு போயிருக்கு. அதே நேரத்தில் குளோபல் லிக்விட் சப்ளை உள்ள வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வார் கண்டிஷனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கு. பட் சீக்கிரமே ட்ரம்ப் பதவியேற்ற உடனே வந்து இந்த 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 சூழ்நிலைகள் வந்து மாறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ட்ரம்ப் இது பண்ணுறதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதான் அந்த மேக்ரோ இஷ்யூஸு. டெக்னிக்கலாகவும் 80 கீழே வராத வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த உங்களுக்கு டே சப்போர்ட்ல வந்து 92ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ 1 லேக்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேலே போகிறதுக்கு 1 லேக் உடச்சிட்டு மேலே போகணும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து சப்போர்ட் இருக்கிற ஒரு ஏரியா. இதை உடைச்சாலும் கீழே எந்த அளவுக்கு வர நீங்க வந்து ஒரு பையிங்கிற டிசிஏ பண்றது வந்து உங்களோட ப்ராஜெக்டை டிசிஏ பண்ணி சாலிட் பண்ணுங்க. இப்போதைக்கு அதான் வந்து நீங்க பண்ணணும். ஓகேங்களா? இதான் வந்து மேக்ரோ இஷ்யூஸ்ல நடக்கிற விஷயங்கள். ரெண்டாவது முக்கியமான நியூஸ் கேட்டனா வந்து கிரிப்டோ சம்பந்தப்பட்ட ஒரு லா சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து கார்த்திகேய சர்மாங்கிற ஒருத்தர் வந்து ராஜ்யசபா எம்பி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி டிஃபை இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு, இதுக்கும் வந்து ட்ரெடிஷனல் சிஸ்டத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, நீங்க வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாத்தையும் அவேர்னஸ் எப்படி மேக் பண்ணீங்க, இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தீசிஸ் பேப்பர் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த தீசிஸ் பேப்பரை வச்சு தான் நாங்கள் வந்து டிஃபையும் அதை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். டிஃபையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து நான் ரெகுலேட்டட் ஒன்று தான். ஏன்னா கிரிப்டோவே வந்து உங்களுக்கு ரிஸ்க் தான். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், கிரிப்டோங்கிறது உங்களுக்கு ரிஸ்கியான ஒன்று தான். நீங்கள் அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்டு வந்து டிஃபையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து குளோபல் ரீதியாக நம்ம கொலாபரேஷன் வச்சு இதை கொண்டு போகணுங்கிற மாதிரி வந்து அதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் அதே விஷயம் தான் டிஃபைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டிஃபை பற்றி நான் கிளாரிட்டியாக கொடுத்துருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இந்த ராஜ்யசபா கேட்ட எம்பிக்கு ஒரு இந்த மாதிரி முடிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து அவேர்னஸும் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் வந்து கிரிப்டோ கரன்சிக்கான லா வந்து ப்ராப்பராக வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டேக்ஸை வந்து கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. 35% வந்து 35% தான். கம்மி பண்ண சான்ஸ் இல்லை தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதான் வந்து பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸு, மேக்ரோ இஷ்யூஸு, இந்தியா நடந்த கிரிப்டோ ரெகுலேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.